வணக்கம். ராஷ்மிகாவுடைய ஃபிலிமோகிராஃபியை பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து எவ்வளோ இந்த 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். சிலதெல்லாம் வந்து 500 கோடிலாம் தாண்டி இருக்கு ஈஸியாக. அப்படிப்பட்ட ஒரு பேன் இண்டியா ஹீரோயின் ப்ரொட்டாகனிஸ்டாக நடிக்கிறாங்க ஒரு படத்தில். அந்த படத்துக்கு போன வீக்கெண்ட் மொத்தமாகவே சென்னையில் ஒரு 10-15 ஷோஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து போலில் ஓட் பண்ணும்போது கூட க்ளோஸாக வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாயகன் வின் பண்ணிருச்சு. இன்றைக்கி திடீர்னு ஏஜிஎஸ்டி நகரில் இந்த மேட்னி ஷோ ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துடைய தெலுங்கு வருஷனுக்கு. உடனே கிளம்பி போய் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து பல மொழிகள் இருக்குன்னு புக் மை ஷோவில் போட்டிருந்தாலுமே கூட தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு சென்னையில். நான் பார்த்தது ஒரிஜினல் தெலுங்கு வருஷன் தான். இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல வர கதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். எனக்கு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா சட்னி சாம்பார் கேட்கவே பயம் அப்படின்னு அடிக்கடி சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டேட்டஸ் இந்த மீம்லாம் சர்க்குலேட் ஆகும். இன்னொரு ஜோக் இருக்குது. ஒருத்தர் வந்து என்னை பார்த்து கை காட்டினாரு. நானும் அவர் தான் எனக்கு கை காட்டினார்னு சொல்லி கை காட்டினேன். ஆனால் அவர் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் கை காட்டியிருக்காரு. அந்த ஆக்வர்டான சுச்சுவேஷன் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. டக்குன்னு நான் பின்னாடி ஒரு டாக்ஸி வருது, அதை நிறுத்துகிற மாதிரி கை காட்டி அந்த டாக்ஸியில் ஏறி ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டேன். இப்போ நான் வந்து போலாண்டில் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோக் இருக்குது. ஸோ இப்படியான ஒரு நோ சொல்ல முடியாத ஆக்வர்டான சுச்சுவேஷன்லேருந்து சரியாக தப்பிக்க தெரியாத தன் மனசுக்குள்ளேயே 1000 சிக்கல்களோடு இருக்கிற ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அல்லது ரிலேஷன்ஷிப்பில் தள்ளிவிடப்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட். பயங்கர தயக்கம் இருக்கிற, குழப்பங்கள் இருக்கிற, நோ சொல்ல முடியாத, இன்ட்ரோவர்ட்டான, ரொம்ப அன்பான ஒரு பொண்ணாக ராஷ்மிகா எக்ஸலண்ட்டான போர்ட்ரேயில் தந்துருந்தாங்க. ரிலேஷன்ஷிப்பில் நாம் இருக்கோமா இல்லையான்னு அவங்க யோசிக்கிற மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், நடிக்க தெரியாமல் ஸ்டேஜில் சொதப்புற மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், தயங்கி அனு மேனுவல் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற சீனாக இருக்கட்டும், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டில் அவங்களுடைய அந்த அலறலாக இருக்கட்டும், பூமா தேவிங்கிற கேரக்டருக்கு ஏற்ற பர்ஃபெக்டான நடிப்பு. ஒரு வகையில் இந்த கதையில் ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு வில்ல அவங்களே தான். ஏன்னா அவங்க நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லாமல் தயக்கப்படுறதுனால தான் எவ்வளோ அனுபவிக்கிறாங்க. இந்த ஆஸ்பெக்டை கேரக்டர் ரைட்டிங்கில் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருந்தார் டேரக்டர். அதை ராஷ்மிகா ரொம்ப நல்லா போர்ட்ரேவும் பண்ணியிருந்தாங்க. டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டாக தீக்ஷித் ஷெட்டி போன வருஷம் வந்து பிளிங்க்னு ஒரு கன்னடத்தில் நடிச்சிருந்தாரு. ஆரம்பத்தில் பாசிட்டிவாக தெரிகிற ஒரு நெகட்டிவ் கேரக்டர். மோஸ்ட் ஆஃப் த ரன் டைமில் அந்த டிபிக்கல் ஜோன் உள்ள கொண்டு போகாமல் நடிச்சிருந்தார் அந்த கேரக்டரை. பட் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வழக்கமான வில்லனாக மாறிடுறாரு. ஆஃப்கோர்ஸ் அது கேரக்டர் ரைட்டிங்கும் தான் காரணம். லிமிடெட் ஸ்க்ரீன் டைமில் துர்காங்கிற கேரக்டரில் அனு மேனுவல் இம்ப்ரெசிவாக வந்து போகிறாங்க. பொதுவாகவே படத்தில் காஸ்டிங் நல்லா இருந்தது. ஹர்ஷுங்கிற அந்த ஃப்ரெண்டு, வினய்ங்கிற ஃப்ரெண்டு, தீக்ஷித் ஷெட்டியோட ஃப்ரெண்டு கேங்கில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார். அவருன்னு இந்த ஃப்ரெஷ்ஷான ஃபேஸஸ்லாம் இந்த படத்தோடைய கேரக்டர்ஸாக தான் தெரியுறாங்க. ஒரே ஒரு சீனில் வர ரோஹிணி, அவங்கள விட எக்ஸ்ட்ராவாக 3-4 சீன்ஸில் வர ராவ் ரமேஷ்னு 2 சீனியர்ஸுமே பர்ஃபெக்ட். படத்தோட இயக்குனர் ராகுல் ரவீந்திரன் இந்த டேஸ் எக்ஸ் மாக்கினா மாதிரியான ஒரு கேரக்டரை எழுதுனது மட்டும் இல்லாமல் அதுலேயே நடிக்கவும் செஞ்சுருக்காரு. டிக்னிஃபைடான ரோல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அர்ஜுன் ரெட்டி படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுறேன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. இவனா இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் டெரிட்டரி மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு சப்மிசிவான பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் எப்படி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு இப்படி ஒரு ஸ்கிரிப்டை இயக்குனர் ராகுல் ரவீந்திரன் எழுதியிருக்காருன்னு நானே நினச்சிக்கிறேன். இப்படி ஒரு பொண்ணு கேரக்டரை எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்காரு அப்படின்னு நல்லா சொல்ல முடியல. ஏன்னா பொண்ணுங்க தான் அதை சொல்லணும் கரெக்டாக எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் எழுதின வரைக்கும் உருப்படியான ஒரு நோ நான்சென்ஸ் ரைட்டிங். ராவ் ரமேஷோடைய கேரக்டருடைய ட்ரீட் என்னன்னு காட்டினா அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தரால் எவ்வளோ சில்லியாக ரூடாக ஒரு குழந்தையோட மனசை உடைக்க முடியும்னு காட்டினா அந்த சீன் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ட்ராஜிக்காகவே ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு வாட்டியும் தீக்ஷித் ஷெட்டி ராஷ்மிகாவை டாமினேட் பண்ணுற விதத்தை, அந்த கெஸ்டர்ஸாக டைலாக்ஸாக கன்வே பண்ண விதம், ஹீரோ கேங்கில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கேரக்டர், இவன் உனக்கு வேணாண்டா இவ்வளோ மாதிரி தான் ஒருத்தி வேணும்னு பேசுகிற அந்த ஒரு சீனு, மற்ற மேல் கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் டிப்பிக்கலான அந்த மோடுக்குள்ளே போயிட்டு வராமல் இருந்தாலும் போர்ட்ரேலாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இருந்தார். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் படம் எங்கேயுமே போர் அடிக்கலை. ஹெஷாம் அப்துல் வஹாபோடைய மியூசிக் ராஷ்மிகா கேரக்டர் மாதிரியே ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத கம்பெனியன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு பையன்கிட்ட இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சே, எப்படியாவது நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோண்டிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஒரு த்ரில்லர் பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்துச்சு. துர்காங்கிற கேரக்டரோட பூமா கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற அந்த ஸ்ட்ரெச் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ரோகிணி வர அந்த ஒரு சீன், இந்த விக்ரம் கேரக்டர் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிடுது. அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் சோர் 2 பக்கமும் இருக்கிற சீன்லாம் நல்ல தாட். விக்ரம் கேரக்டரை உட்கார வச்சு ராஷ்மிகா பேசுகிற சீன் நல்ல சீனாக இருந்தாலுமே கூட இன்னமும் கூட அந்த சீனில் கான்வர்சேஷனில் ஒரு டெப்த் தேவைப்பட்டுச்சு. அந்த சீன் படமாக்கப்பட்ட விதமே இன்னும் கூட கொஞ்சம் இம்பாக்ட் ஆகிற விதத்தில் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் மொத்த படத்துலையுமே அப்படி ஒரு பஞ்ச், ஆழமான லைன்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இயக்குனர் தான் சொல்ல நினைக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப ஆப்வியஸாக அடிக்கோடிட்டே இருக்காரு படம் ஃபுல்லாக. உதாரணத்துக்கு ரோகிணியை ராஷ்மிகா மீட் பண்ணுற ஒரு சீன் வரும், ஒரு மிரர் ஷாட் வரும். சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணன் வசந்தோட எக்ஸலண்ட்டான ஃப்ரேமிங் அது. அங்கே இயக்குனர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நம்மளுக்கு செம்ம தெளிவாக புரிஞ்சுது, டக்குன்னு புரிஞ்சுது. பட் ஸ்டில் அதை நான் இன்னும் கூட ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னு இம்ப்ளை ஆன விஷயத்தை விஷுவலாகவும் ஒரு ஷாட் காட்டும்போது அந்த சீனோடைய அந்த ஷாட்டோடைய பியூட்டிங்கிறது காணாமல் போயிடுது. அடுத்தது இயக்குனரே நடிச்சிருக்கிற அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் ஹீரோயினுக்கு எப்பெல்லாம் அட்வைஸ் தேவையோ, எப்பெல்லாம் ஆடியன்ஸ் இப்படி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணணும்னு இயக்குனர் நினைக்கிறாரோ அப்போல்லாம் அந்த கேரக்டரை வச்சு அதை டயலாகாக வேற கன்வே பண்ணியிருக்காரு. அது டூ ஆன் த நோஸ்.
துப்பட்டா எடுக்கிற ஷாட்டுக்கு க்ளோஸ்அப் வச்சுட்டே இருக்காங்க படம் ஃபுல்லாக. அது வச்சுட்டே இருக்கும்போதே ஆப்வியஸாக தெரிஞ்சிருது அந்த சீனில் கடைசியில் எங்கே பே ஆஃப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாட்டுக்கு அட்லீஸ்ட் அந்த நம்பர் ஆஃப் துப்பட்டா க்ளோஸ்அப்ஸையாவது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஸோ இந்த லேக் ஆஃப் சட்டிலிட்டி நுவான்ஸ் இந்த படத்தை டிஸ்டிங்ஷன் வரைக்கும் போக விடாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது. திடீர்னு காணாமல் போயிட்டு கன்வீனியண்ட்டாக திரும்ப வர துர்கா கேரக்டர், ரியல் பிரச்சனைகளை ஃபீலிங்ஸை பேசுகிற இந்த கதையில் இந்த செக்ஸ் எஜுகேஷன் சீரீஸில் காட்டப்படுற ஸ்கூலோடைய சாத்வீக வெர்ஷன் மாதிரியான ஒரு ஹாஸ்டலை காட்டும் போது அது டோட்டலாக ஒட்டவே இல்லை. எம்எஸ்சி படிக்கிற அடல்ட் சார் அவங்களுக்கே நம்ம சொல்லணும்னு ஒரே ஒரு சீனில் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலுமே கூட அது வந்து எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. அது போதும் நினச்சாங்களா என்னமோ. இவங்க கொடுக்குற சுதந்திரம் சரிதான், அட்லீஸ்ட் ஒரு வார்டன் கூட இருக்க மாட்டார் ஹாஸ்டலில் அப்படின்ற மாதிரி தான் சந்தேகம் வருது. ஃபைனலாக அவ்வளவு நேரம் ஹீரோயினுடைய சஃபரிங்க்கு ஜஸ்டிஃபைடான ஒரு கிளைமேக்ஸாக அந்த கன்ஃபரன்டேஷன் எனக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை. மொத்தத்தில் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு முக்கியமான தேவையான பெர்ஸ்பெக்டிவை பேசுகிற நீட்டான சைக்கலாஜிக்கல் ட்ராமா திரைப்படம். கண்டிப்பாக குட் ஹவ் பீன் பெட்டர், மோர் டீப், மோர் டென்ஸுங்கிற மாதிரி ஜோனில் தான் இருக்குது. பட் ஸ்டில் எடுத்துக்கிட்ட விஷயத்தை ரொம்ப தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற படம் சென்னை தியேட்டர்ஸில் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது, தெலுங்கு வெர்ஷன் மட்டும் தான் ஓடுது. UA 13+ கொடுத்துருந்தாலுமே கூட இந்த கதையுடைய தன்மை அவ்வளோ சின்ன பசங்களுக்கு தெளிவாக புரியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ என்னுடைய பார்வையில் இந்த படம் பேரண்டல் கைடன்ஸோட 16+.